நான் ஒரு ஆர்டிஸ்டாகவே உணர்ந்த தருணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டு குட்டி மித்திரன் கூட விளையாடும் போது. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்களேன். ஆனால் அவனை பொறுத்தளவுக்கு இது யார் கை? இது இது என்னது? இது 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 என்னது? என்னது? டெய்லியும் அவன் இல்லாத நாளே எங்களுக்கு இருக்காதுங்க. 1.5 வயசில் இங்கே வந்தான். இப்போ 2.5 வயசு 3 ஆக போகுது. டெய்லி 1 மணி நேரம் எந்நேரமும் விளையாண்டுட்டு அத்தை மாமா அத்தை மாமா அத்தை மாமான்னு எங்கள் வீட்டில் ஒரு ஆளாகவே ஆகிட்டான். அவன் இல்லை, அவனை பார்க்கலனாவே எங்களுக்கு மனசு இதாகிடும். இப்போ பொங்கலுக்கு ஊருக்கு போயிருக்கான், திரும்பி வந்துட்டு ஊரில் இருக்கான். வந்தான்னா வீடே 2ஆக இருக்கும். அத்தே மாமா அப்படின்னு மிரட்டிகிட்டு இருப்பான். அவனோட சேர்ந்து இப்படியெல்லாம் எழுதி உட்காந்து, அவனுக்காக தான் இந்த பென்சிலெலாம் வாங்கினது, போட்டு வரைய வச்சுட்டு உட்காந்துட்ருப்போம். அவனால் முக்கால்வாசி ரைம்ஸ் எல்லாம் எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. இந்த கலர் அடி இல்லை, ஆரேஞ்ச் எல்லோ. இப்போ அவங்க கூட சேர்ந்து எல்லோ லாயி இதுதான் எனக்கு வருது. லாரியெல்லாம் வர்றதே இல்லை. ஒரே ஜாலியாக இருக்கும். குழந்தைங்கனாவே ஒரே சந்தோஷம் தானே. மித்திரன் ஆல்வேஸ் ஸ்பெஷல் எங்களுக்கு. வருங்களேன், காரெல்லாம் எடுத்து வச்சுரு. ரெட் கார், இந்த கார், அம்பிக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவனோடய சரி இந்த கார் நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லி கார் வரைகிறது கஷ்டங்கிறனால அதை அப்படியே எடுத்து இங்கே பாரு கார் வரைஞ்சிட்டேன் அப்படின்னு அவனும் நம்புவான். அதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வருங்க, காரில் இந்த கார் இடிக்கும், இந்த கலர் கார் அப்படின்னு எல்லாம் போட்டு விளையாடிட்டு இருப்பான். அவனோட நானும் விளையாடி ஒரு குழந்தையாகவே மாறிடுவேன். உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குள்ள, நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன்ல, அதே மாதிரி அவன் கூட சேர்ந்து நானும் விளையாடிட்டு இருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வர்றதுக்காக வெயிட்